கீழே இருக்கிற படியில் காலை வைக்காம நான் மேலே இருக்கிறது அந்த படியில் நேரடியாக கால் வைக்க போகிறேன், அப்போ தான் என்னால் சீக்கிரமாக மேலே ஏற முடியும் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லுவான் அப்படின்னா அது எத்தனை பெரிய முட்டாள்தனம். அதே போல தான் கீழ்ப்படிதல் அப்படிங்கிறதான அந்த அடிப்படையான குணம், அதற்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கலன்னா நம்மளால் உயர்வடைவது என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். யாக்கோபு நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா தோல்விக்கும், அவமானத்துக்கும், எல்லா விதமான வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது, இல்லைன்னா தொல்லைகள் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது இந்த பிசாசு தான். பிசாசு நம்மளை விட்டு ஓடி போகணும், அவனுடைய எல்லா தொல்லையிலிருந்து நம்ம விடுபட்டு வாழ்க்கையில் மேன்மைகளையும் சமாதானத்தையும் நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா பேரழிவிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி விட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத லோத்து பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்ட தான் குடும்பத்தை சீரழிவில் நடத்திட்டார். அடிமை பெண்ணாக இருந்தும் கூட எஸ்தர் தேவனுக்கும் மனுஷருக்கும் கீழ்ப்படிஞ்சதுனால அரசனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அரசனாக இருந்தும் கூட சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவன் ஆண்டவரால் தள்ளிவிடப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் கூட பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட அவருக்கு கீழ்ப்படிவது என்பது மிகவும் பிரியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் நாம் அடிப்படையாய் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு முதல் பாடம் அப்படின்னா அது கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தீங்கன்னா சத்துரு உங்கள் வாழ்க்கை பக்கமே வரமாட்டான், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உயர்வுகளை காணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எஜமானருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு வேதம் சொல்லுது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தை அனுபவிக்கணும்னா சகோதரிகளே, உங்கள் கணவன்மாருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட காலம் வாழணும், நன்மைகளை அனுபவிக்கணும்னா உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதை தொடர்ந்து உள்ளதான ஒரு வார்த்தை இப்படி இருக்குது, இது நியாயம். அப்போது கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று என்பதாக வேதம் சொல்லுது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் அப்படிங்கிறதான அந்த முதல் படியில் நம்ம காலை வச்சுட்டோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை மேலே இருக்கிற படிக்கு, அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய உயரமான இடங்களுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? பிதாவே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக அடியேன் ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய வாழ்விலே உயர்வுகளை காண்பார்களாக, மேன்மைகளை அனுபவிப்பார்களாக, மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கீழ்ப்படிதல் என்கிறதான அந்த அடிப்படையான பாடத்தை கற்றுக்கொண்டு சத்துருவால் உண்டாகிற எல்லா தொல்லையிலிருந்தும் விடுபட்டு உங்கள் பிள்ளைகள் உங்கள் நாம மகிமைக்காக வாழ்வார்களாக. கர்த்தர் கிருபை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன்.